வணக்கம். இன்னைக்கு ஒரு 2 புதிய சிந்தனைகளோட வந்திருக்கேன். பார்க்கலாம் அது உங்க மண்டையில திணிக்க முடியுதா? அப்படின்னு ட்ரை பண்றேன். சிந்தனை என்னன்னா, இந்த உலகத்தில பணம் எப்படி உருவாகுது? இந்த பணத்த யார் உருவாக்குறாங்க? அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தேன், பணம் எப்படி உருவாகுது அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு பேங்க் இருக்கும். சென்ட்ரல் பேங்க்கு. அவங்க அவங்க நாட்ல இருந்து தோண்டி எடுக்கிற தங்கத்த கொண்டு போய் அவங்க சென்ட்ரல் பேங்க்ல வச்சுப்பாங்க. வச்சுட்டு அந்த அந்த கோல்டு எவ்வளோ இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி பணத்த அச்சடிப்பாங்க. இல்ல பணத்த கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது. 2 மாதிரியா இந்த உலகத்தில பணம் கிரியேட் ஆகுது. ஒண்ணு பிரைவேட் பேங்க்ஸ் கிரியேட் பண்ற பணம். இன்னொன்னு சென்ட்ரல் பேங்க் கிரியேட் பண்ற பணம். இந்த பிரைவேட் பேங்க் கிரியேட் பண்ற பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் பேங்க் பர்மிஷன் குடுத்து தான் பிரைவேட் பேங்க்ஸ் பணத்த கிரியேட் பண்றாங்க. இது புரிஞ்சுதா? இப்போ இதில இந்த பிரைவேட் பேங்க்ஸ் கிரியேட் பண்ற பணத்துக்கு பேரு ஃபிராக்ஷனல் ரிசர்வ் லெண்டிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க கிட்ட நம்ம போய் ஒரு ரூ. 1000 குடுத்தோம்னா, அவங்க அந்த ரூ. 1000 ஒரு ரூ. 10,000 அளவுக்கு அவங்களால அந்த பணத்திலிருந்து வேற ஒருத்தவங்களுக்கு கடன் குடுக்க முடியும். இப்போ புதுசா வந்திருக்க யுஎஸ் ரூல்ஸ் என்னன்னா, சென்ட்ரல் பேங்கோட ரூல்ஸு உங்ககிட்ட பணம் எதுவுமே கையிருப்பு இருக்கணும்னு தேவை கிடையாது. நீங்க எவ்வளோ வேணா நீங்க நீங்க லோன் குடுக்கலாம் ஒருத்தங்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஃபிராக்ஷனல் ரிசர்வ் லெண்டிங்னா, இப்போ நான் போய் ஒரு கோல்ட வச்சுட்டு ஒரு லோன் எடுக்கிறேன்னா, அது வேற யாரோ டெபாசிட் பண்ண பணத்த எடுத்து எனக்கு குடுக்கல. அவங்க சிஸ்டத்தில புதுசா மணிய டைப் பண்றாங்க. அது பணமா கிரியேட் ஆகுது. உலகத்தில கிட்டத்தட்ட 80லேருந்து 90% பணம் இப்படி தான் கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் இன்னொரு மேஜரா கிரியேட் ஆகுற பணம் குவான்டிடேட்டிவ் ஈசிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்கு ஏதாவது இந்த மாதிரி கோவிடு, இல்ல ஏதாவது அசம்பாவிதம் உங்க நாட்ல நடக்குது அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் ஸ்டிமுலேஷன் குடுக்கறதுக்கு வேண்டி குடுக்குறாங்களாமா. அதுக்கு இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங்ன்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இந்த 2 விஷயத்தில தான் பேங்க் பணத்த பிரிண்ட் பண்றாங்க. இப்படி தான் பணம் பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அடுத்த தாட் ப்ராசஸ்க்கு வருவோம். ஒரு 1940 அந்த சமயத்தில இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த சமயத்தில தான் பிரெட் அண்ட் வுட் அக்ரீமெண்ட்டுன்னு ஒண்ணு போட்டாங்க. உலகம் ஃபுல்லா நெறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கரன்சி வச்சிருந்தா, அ நெறைய குளறுபடி வரும். அதனால எல்லாரும் ஒரே கரன்சிய வச்சு டிரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரீமெண்ட்டுக்கு சில நாடுகள்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த அக்ரீமெண்ட் என்னன்னா, யுஎஸ் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட தான் கோல்டு ரிசர்வ் இப்பவும் அதிகமா இருக்கு. அப்பவும் அதிகமா இருந்திருக்கு. கோல்ட வச்சுக்கிட்டு, நாங்க 1 கிராம் கோல்டுக்கு $1.3 பிரிண்ட் பண்ணுவோம். எங்கள்ட்ட 1 கிராம் கோல்டு இருந்தா $1.3 பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு பிரிண்ட் பண்ணாங்க. இப்போ யுஎஸ் டாலர மத்த நாடுங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க கோல்ட வச்சு பிரிண்ட் பண்ணிட்டு, கடனாவோ, இல்ல அவங்க கொண்டு கோல்ட குடுத்தாங்கன்னா, இவங்க டாலராவோ பிரிண்ட் பண்ணி குடுப்பாங்க. இப்ப அந்த நாடு திரும்ப எப்ப வேணாலும் அவங்க யுஎஸ் டாலர குடுத்துட்டு, அந்த தங்கத்த திரும்ப வாங்கிக்கலாம். அப்படிதான் பிரெட் அண்ட் வுட் அக்ரீமெண்ட்டுன்னு போட்டுக்கிட்டாங்க. இது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு நாட்டோட குடிமகன் போய் ஒரு யுஎஸ் டாலர குடுத்துட்டு 1 கிராம் கோல்டு வாங்க முடியாது. ஆனா மற்ற நாடுகள் பிரிட்டன்,
இன்னும் சில நாடுகள் ஃப்ரான்ஸு அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அவங்களோட யூஎஸ் டாலர் நோட்டை கொடுத்துட்டு திரும்ப கோல்டாக வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட்டு. ஆனால் 1970 அந்த சமயத்தில் அப்போ அமெரிக்க பிரதமராக இருந்த நிக்சன் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர்கிட்ட இருந்த கோல்டுக்கும் அவர்கிட்ட சப்ளையில் இருந்த மணிக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு 7-8 மடங்கு அதிகமாக பணத்தை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அப்போது மற்ற நாடுகள்லாம் அவங்களோட பணத்தை கொண்டு வந்துட்டு கோல்டை கேட்குறாங்க. பணப்புழக்கம் தான் அதிகமாக இருக்கே, யூஎஸ் டாலர் தான் அதிகமாக இருக்குது, இவங்கள்ட்ட தேவையான கோல்டு ரிசர்வ் இருக்காதுல்ல. அப்போ எல்லா நாடும் அவங்க பணத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்துட்டு கோல்டு கேட்டால் இவங்கள்ட்ட கோல்டு ரிசர்வே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணார், இது வந்து ஃப்ரான்ஸ் முதல்ல இவங்க ஏதோ அதிகமாக சப்ளையில் இருக்க மாதிரி, யூஎஸ் டாலர் சப்ளையில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்க போய் வேக வேகமாக அவங்க கோல்டை திரும்ப வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ மற்ற நாடுகளும் திரும்ப கேட்டு வரும்போது இவர் உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டார், வி டெம்பரவர்லி பாஸ் த டிரான்சாக்ஷன், நாங்கள் வந்து யூஎஸ் டாலருக்கு கோல்டை கொடுக்கறத நிறுத்தி வைக்கிறோன்னு. அப்போ நிறுத்தினது தான். இது வரைக்கும் யாரும் அதை திரும்ப ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்பையிலேருந்து பணம் எந்த ஒரு இதுக்கும் அதுக்கு ஒரு பணத்துக்கு பின்னாடி எந்த ஒரு சொத்தும் பின்னாடி இருக்கணும்னு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பணம் பிரிண்ட் பண்ணணும்னு தோணுதோ பிரிண்ட் பண்ணலாம். அது கவர்மெண்ட்டு இல்லை சென்ட்ரல் பேங்க்கு அது எவ்வளோ க்ரியேட் பண்ணால் என்ன, க்ரியேட் பண்ணிட்டு போகுது, நமக்கு எல்லாத்துக்கும் பணம் வருதுல்ல. அங்கே தான் பிரச்சனை. இப்போ என்னென்னா, ஒருத்தன் சொத்து நிறைய வச்சுருக்கவன் அவனோட சொத்தை வச்சு லோன் வாங்கிப்பான். இப்போ சொத்து இல்லாதனா எனக்கு பணம் கிடைக்கிறது கஷ்டம், அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை அவன் வாங்கிட்டு திரும்ப சொத்து வாங்கிடுவான். திரும்ப அந்த சொத்தை வச்சு திரும்ப ஒரு லோன் வாங்குவான். திரும்ப அந்த சொத்தை வச்சு திரும்ப ஒரு லோன் வாங்குவான். அப்படி அவன் பணக்காரன் ஆகிக்கிட்டே இருப்பான். அவன் சொத்தை வச்சு பணக்காரன் ஆகிக்கிட்டே இருப்பான். இந்த சிஸ்டத்தை பற்றி தெரியாதவன் டெய்லி வேலைக்கு போய்க்கிட்டு ஏதோ அவனால் முடிஞ்சது ஒரு ரிக்ஷா இழுத்தோ, ஆட்டோ ஓட்டியோ, பேப்பர் போட்டோ ஏதோ ஒரு தினக்கூலியாக டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்படி தான் ஒரு பேங்கிங் சிஸ்டம் ரிச்சாக இருக்கவங்கள ரிச்சாகவும் புவராக இருக்கவங்கள இன்னும் புவராகவும் மாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் வந்து கேண்டிலான் எஃபெக்ட். ஓகேவா? சரி, 2வது தாட் ப்ராசஸ் என்னென்னா, இப்படி உலகத்தில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ மணி தான் அப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 1970 50 வருஷத்துக்கு முன்னாடி, 55 வருஷத்துக்கு முன்னாடி 1970 $0.5 ட்ரில்லியன் தான், அதாவது கிட்டத்தட்ட 500 பில்லியன் நினைக்கிறேன், 500 பில்லியன் டாலர் தான் உலகம் ஒட்டு மொத்தமாக மணியே சர்க்குலேஷனில் இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்குது? 1.6 குவாட்ரில்லியன் டாலர்ஸ். கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் இருக்கும், அது கம்மியாக இருக்க சான்ஸே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 மடங்கு அதிகமாக, இந்த 55 வருஷத்தில் 3000 மடங்கு அதிகமாக இந்த உலகத்தில் பணப்புழக்கம் வந்திருக்கு. அப்போது எந்த அளவுக்கு பணம் அதோட மதிப்பை இழந்துருச்சுன்னு பாருங்கள். இதெல்லாம் யோசித்து பார்த்தா ஒரு ட்ரில்லியன் டாலர் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? 1 மில்லியன்னா 11 நாள், 1 பில்லியன்னா பர் செகண்ட். ஒரு செகண்டாக நம்ம எண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு செகண்டுக்கு ஒரு டாலர் பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 மில்லியன் டாலர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 11 நாள், 1 பில்லியன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 31 வருஷம். இதே நீங்கள் 1 ட்ரில்லியன் பிரிண்ட் பண்ணணுன்னா 31,000 வருஷம் ஆகும். அவ்வளோ வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து 1 ட்ரில்லியன் முடிக்க முடியும். இவனுங்க வந்து 1600 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்போ எவ்வளோ வருஷத்தோட உழைப்பை, மக்களோட உழைப்பை இந்த சென்ட்ரல் பேங்கிங், இந்த ப்ரைவேட் பேங்கிங் சொல்லி இந்த பேங்கிங் சிஸ்டம் நம்ம உழைப்பை எவ்வளவு எடுத்திருக்காங்க பாருங்களேன். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இது எல்லாமே நான் படித்தது வந்து பிட்காயின்னு ஒரு விஷயம் இருக்குது, இது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கரன்சி இருக்குது அப்படி இப்படின்னு, அது ஏதோ ஸ்கேமுன்னு நானும் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் புரியுது,
ஓ! இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்குக்கு எகெயின்ஸ்டா தான் தலைவன் சட்டோஷி நாக்கமோட்டோ இந்த மாதிரி ஒரு பாம்ப போட்டிருக்கான் அப்படின்னு புரியுது. அதனால பிட்காயின பத்தி படிங்க. இத பத்தி நெறைய தெரிஞ்சுக்கங்க. இப் இந்த இந்த தாட் ப்ராசஸ்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன்ட்ட சொன்னேன். "டேய் நம்ம யூஸ் பண்ற பணம் வந்து அவனுங்க நெனச்சா அப்படி டைப் பண்ணா அவ்வளோ பணம் கிரியேட் ஆகும்டா. இந்த மாதிரி தான் உலகத்தில பணம் கிரியேட் ஆகுது." அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ட்டான். ஏன்னா அவனால அத ஏத்துக்க முடியல. இந்த உலகம் வந்து ஒரு ஒரு இல்யூஷன்ல இப்படி இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத அவனால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் அவன் இல்லவே இல்ல அப்படின்ட்டான். அப்படி எப்படி தான்டா இயங்குது அப்படின்னு கேட்டா அவனுக்கு அவனுக்கு அதுக்கிட்ட ஆன்சர் கிடையாது. அப்போ கொஞ்சமாவது கண்ண தொறந்து பாருங்க. பிட்காயின் வந்து ஒரு ஸ்கேம் கிடையாது. நீங்க அதில இன்வெஸ்ட் பண்ண வேணாம். தயவு செஞ்சு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. படிங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் படிங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம், 15 மணி நேரம் படிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 100 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த உலகமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியும். தெரிஞ்சதுனால நான் அப்படி பைத்தியம் மாரி பேசிக்கிட்டு இருக்கேன். என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என்னைய பைத்தியமா தான் பார்க்குறானுங்க. ஆனா, நான் ஒரு தெளிவான பாதையில போய்க்கிட்டு இருக்கேன். எனக்கு உலகம் கொஞ்சம் தெளிவா தெரியுது. அதனால உங்களுக்கும் தெரிய வைக்கணும்னு ட்ரை பண்றேன். படிங்க. ஓகே?